Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் இமேஜஸ் தான் அதோட அடுத்த பகுதி. முன்னாடி என்ன பார்த்தோன்னா இன்வெர்ஸ் இமேஜோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தோம் ஒரு ஃபங்க்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்கில். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறம் கடைசியாக ஒரு ப்ராப்பர்ட்டி அப்சர்வ் பண்ணோம். அதை இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ போன முறை என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோம். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த செட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா 2,3 யூனியன் -3, -2ன்னு பார்த்தோம். பட் அதே இதை எஃப்ஐ வந்து இந்த டொமைனுக்கு நான் வச்சுக்கிட்டேன்னா இட் இஸ் ஏ 1-1 ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. 1-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குது. அந்த இன்வெர்ஸ் வந்து நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனு. ஸோ இன்வெர்ஸ் இருக்குன்றப்போ அந்த இன்வெர்ஸோட இமேஜ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஜியோட இமேஜ் இதை பார்க்கும்போது அதுவும் 2,3 வருது. நம்ம கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ இமேஜஸாக பார்த்தா அதுவும் 2,3 இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ இமேஜஸும் இமேஜ் ஆஃப் தி செட் அண்டர் ஜி இந்த ரெண்டுமே ஒன்றா வந்துச்சு. ஸோ இது வந்து ஜென்ரலாக ட்ரூவாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. அதை நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா வில் ஸ்டார்ட் வித் லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ பைஜெக்ஷன் and g from y to x be the inverse of g from y to x be the inverse of f. சரியா? Then for all b subset of y g of b is equal to f inverse of b. அதாவது கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ இமேஜஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் ஆஃப் பி அண்டர் த ஃபங்க்ஷன் ஜி. இதுதான் நமக்கு அர்த்தம். சரியா? இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்டு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். மறுபடியும் இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், அது இங்கே இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் இங்கேருந்து எடுக்கிறோம், அது இங்கே இருக்குன்னு சொல்கிறோம். சரியா? லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி ஆஃப் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து இமேஜ் ஆஃப் பியில் இருக்குது. இமேஜ் ஆஃப் பி ஜி ஆஃப் பின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் பட் ஜி ஆஃப் ஒய் ஒய் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு அர்த்தம். ஓகே, பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், அதுதான் ஜி ஆஃப் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் எக்ஸிஸ்ட் ஒய் டேஷ் பிலாங்ஸ் டு பி such that x equal to g of y dash. பட் நமக்கு என்ன தெரியும்? g வந்து டெஃபனிஷன், பை டெஃபனிஷன் படி g is the inverse of f. g is the inverse of f னா என்ன அர்த்தம்? this happens then we know f of x equals y dash. f of x equal to y dash னா y dash எங்கே இருக்குது? y dash is an element of b. அப்போது x is a pre-image of an element of b. அப்போ x எங்கே இருக்குது? then x belongs to f inverse of b. நம்ம என்ன சொல்லிட்டோம்? x வந்து bயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டோட ப்ரீ இமேஜ்னு சொல்லிட்டோம். அதனால் x belongs to the collection of inverse images of b அப்படின்னு அங்கே போயிடுச்சு. இப்போ இது அங்கே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எங்கே ஆரம்பித்தோம்? இங்கே ஆரம்பித்தோம், இங்கே போயிடுச்சு. அப்போ this is subset of this. so therefore என்னாச்சு? g of b is subset of f inverse of b ன்னு ஆயிடுச்சு. ஓகே, ரைட். இப்போது இதோட அடுத்த பார்ட்டுக்கு நான் எங்கே ஆரம்பிக்கணும்? let x belongs to f inverse of b ன்னு ஆரம்பிக்கணும். இப்போ f inverse of b ன்னு ஆரம்பித்தா என்ன அர்த்தம்? x is a
pre-image of some element of B. X is a pre-image of some element of B. அப்படின்னா என்ன அர்த்தம்? Then there exists Y belongs to B such that, see already அங்கே Y dash யூஸ் பண்ணியிருக்கேன், ஒய்யும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே ஒய்யை யூஸ் பண்ணாலும் இது வந்து வேறு ஒய்ங்கிறது உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியணும். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா இதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் கொடுத்துடலாம். லெட்ஸே y1 பிலாங்ஸ் டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, எப்போவுமே நம்ம தேர் எக்ஸிஸ்ட் சொல்லும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பின் பாயிண்டடாக ஒரு ஆளை நம்ம காட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, y1 such that f of x equals y1 அர்த்தம். g is the inverse of fன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால என்ன தெரியும்னா g composition f since g is the inverse of f, g composition f is equal to identity on x and hence g of f of x equals x. அப்படின்னா என்ன அர்த்தம்? that is g of y1 வந்து என்னது, f இருக்கு, f of x இருக்கிறது என்ன போடலாம், y1 போடலாம், y1 is equal to x. g of y1 xனா என்ன அர்த்தம்? g of y1 is x அப்படின்னா x is the image of y1 under the function g. gங்கிற ஃபங்க்ஷனில் x வந்து எதுக்கூட இமேஜ், y1க்கான இமேஜ். அப்போது g of y1 எங்கே இருக்கும்? this belongs to g of b. b எங்கே இருக்குது, y1 எங்கே இருக்குது, bயில் இருக்குது, அதனால் இது இங்கே இருக்கும். அப்போது x belongs to g of b வந்துடுச்சு. நம்ம x belongs to இங்கே ஆரம்பித்தோம், x belongs to g of b வந்துடுச்சு. ஸோ therefore f inverse of b is subset of g of b. இப்போ இதையும் கம்பைன் பண்ணால் அது ரெண்டும் ஈக்குவல்னு வந்துடும். நமக்கு என்ன தேவை, அதுதான் தேவை. கரெக்டாக? ஸோ இப்போது ஒரு பைஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா அங்கே இது ரெண்டும் ஒன்று தான். இன்வெர்ஸ் இமேஜ்னு சொன்னாலும் ஒன்று தான், அந்த இன்வெர்ஸோட இமேஜ் ஆஃப் தட் செட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான். சரியா? நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ நம்ம எப்போ இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனாக இல்லாதப்போ அங்கே இன்வெர்ஸ் இமேஜ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்கே போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது இன்வெர்ஸோட இமேஜ், இன்வெர்ஸே இல்லை, அதனால் அதை பற்றி பேச முடியாது. அதனால் ஸ்டில் அங்கேயும் நம்ம இன்வெர்ஸ் இமேஜ்னு கூப்பிட்றதுல தப்பு இல்லை. இன்வெர்ஸ் இமேஜ்னால் என்னங்கிற மீனிங் ஒரு மாதிரி தெளிவாயிடுச்சு இப்போது. ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்ம அப்சர்வேஷன். இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்போது இந்த ரெண்டாவது பார்ட்டில் பாருங்கள், இந்த ப்ரூஃபில் ஜி காம்போசிஷன் எஃப் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐடென்டிட்டிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஜி காம்போசிஷன் எஃப் வந்து ஐடென்டிட்டிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக காம்போசிஷன் அதோட இன்வெர்ஸ்க்கும் இன்வெர்ஸ் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அண்ட் ஜி ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் பி two functions. Okay, x y இது f, இது z, இது வந்து some subset c. Okay, things. அப்போ g inverse of c இங்கே இருக்குது, f inverse of g inverse of c இங்கே இருக்க போது, இது some subset, இது வந்து g composition f. இப்போ g composition f ஓட inverse of c என்னன்னு பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இதை மட்டும் அழிச்சிட்டு மாற்றிடலாம். let f from x to y and g from y to z be two functions. x இப்படி இருக்குது, y z, x to y fங்கிற ஃபங்க்ஷன், y to z இது g. இந்த zல ஒரு சப்செட் எடுக்கிறேன், அதுக்கு g இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், இன்வெர்ஸ் இமேஜ். இது ஒரு சப்செட் ஆஃப் y, அதுக்கு f இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அது இந்த இமேஜ் இன்வெர்ஸ் இமேஜ், இஸ் இட் த இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் c அண்டர்
ஜி காம்போசிஷன் எஃபோட இன்வெர்ஸ். அப்போனா என்ன அர்த்தம்னா, இஸ் திஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் சி. ஓகே, ரைட். இதை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ வாட் இஸ் தட் வி ஆர் ட்ரைங் டு ப்ரூவ்? G composition F inverse of C is equal to F inverse of G inverse of C. அப்போது இங்கே ஒரு எலிமெண்ட் எடுப்போம். ஓகே, let us take x belongs to G composition F inverse of C அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்போ என்ன அர்த்தம்? G composition F of x belongs to C ன்னு அர்த்தம். This implies. So this implies what? G of f of x belongs to C ன்னு அர்த்தம். So this implies f of x belongs to G inverse of C ன்னு அர்த்தம். This implies x belongs to f inverse of G inverse of C. அப்போ என்ன அர்த்தம்? This is subset of this நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டாக? This is subset of this. இப்போது எனக்கு இது subset of this அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஆரம்பிப்பேன். இது அப்படியே ரிவர்ஸில் போங்க. x belongs to thisன்னு ஆரம்பிப்பேன். அப்போ அது என்ன? f of x belongs to thisன்னு வரும். அப்போது g of f of x belongs to thisன்னு வரும். அது g composition f of x belongs to thisன்னு வரும். ஸோ x belongs to g of x, g composition f inverse of cன்னு வந்துடும். ஸோ அப்படியே ரிவர்ஸில் போயிடலாம். ஸோ அப்படி ரிவர்ஸில் போக முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் சப்செட் ஆஃப் திஸ். ஸோ இங்கே வந்து இஃப் அண்ட் ஒன்லி எழுதிடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா தீஸ் டூ ஆர் ஈக்குவல் வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன கன்க்ளூஷன்? தென் ஃபார் ஆல் சி சப்செட் ஆஃப் இசட், ஜி காம்போசிஷன் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஜி இன்வெர்ஸ் ஆஃப் சி. இப்போது இங்கே என்ன முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுன்னா எஃப்பும் ஜியும் சம் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த இன்வெர்ஸ் இமேஜ் ரெண்டும் ஈக்குவல். ரைட்? ஓகே. ஸோ நம்ம எப்போவுமே இமேஜ் படிக்கும்போது என்ன பண்ணோம்? அந்த இமேஜ் ஆஃப் யூனியன், இமேஜ் ஆஃப் இன்டர்செக்ஷன்லாம் படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ இன்வெர்ஸ்லேயும் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் யூனியன், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் இன்டர்செக்ஷன்லாம் படிக்கணும். இப்போது அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை படிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் டைரெக்டாக ப்ரூஃப் எழுத போகிறோம். ரெண்டு விதமாக ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டா? ஒன்றுனா பண்ணுவோம். ஸோ மறுபடியும் லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ ஃபங்க்ஷன். ஸோ போன இடம் என்ன பண்ணோம்? டொமைனில் சப்செட்ஸ் எடுத்தோம். இந்த இடம் கோடொமைனில் சப்செட்ஸ் எடுக்க போகிறோம். லெட் b1, b2 be subsets of yன்னு ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இதை ஆரம்பிச்சிட்டோம். இதை ஆரம்பிச்சாச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நான் என்ன கேட்கணும்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃப் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் யூனியன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் த இன்வெர்ஸ் இமேஜஸ். சரியா? இது ரெண்டும் ஈக்குவலா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறேன். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் b1 யூனியன் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் b2, இதுதான் நம்ம வெரிஃபை பண்ணணும். மறுபடியும் ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரியே ஆரம்பிப்போம். இங்கே ஒரு எலிமெண்ட் எடுப்போம், அது இங்கே இருக்கா பார்க்கலாம். ஓகே, அப்புறம் ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வில் ஸ்டார்ட். எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் b1 யூனியன் b2ன்னு ஆரம்பிப்போம். அப்போ என்ன தெரியும் நமக்கு? இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு b1 யூனியன் b2. This implies f of x belongs to b1 or f of x belongs to b2. யூனியன் வந்து ஆர்னு யூஸ் பண்ணுவோம். This implies x belongs to f inverse of b1 or x belongs to f inverse of b2. சரியா? மறுபடியும் இப்போ ஒரு ஆர் இருக்குது. எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் செட் ஆர் தட் செட். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் b1 யூனியன் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் b2ன்னு வந்துருச்சு. சரியா? ஸோ இங்கே ஆரம்பித்தேன், இங்கே முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் சப்செட் ஆஃப் திஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ ரிவர்ஸ்க்கு இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே போகணும்.
ஓகே, முடியுமான்னு பாருங்கள். இந்த இன்இக்வாலிட்டி முதல்ல ஒர்க் ஆகுதா பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன். இதுக்கு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? திஸ் ஆர் திஸ், மறுபடியும் அதே டெஃபினிஷன் தான், இது போக முடியும். இதுக்கடுத்து இது இல்லை அதில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ், இதுவும் கரெக்டு. இது இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு B1 யூனியன் B2, அதுவும் கரெக்டு. இது இருந்தால் அது வந்துடும். ஓகே, ஸோ இது ஈக்குவல் அப்படிங்கிறது கரெக்ட். திஸ் இஸ் வெரிஃபைடு. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் B1 இன்டர்செக்ஷன் B2 இஸ் இட் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் B1 இன்டர்செக்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் B2. இது நடக்குமான்னு வெரிஃபை பண்ணணும். சரியா? ரைட்டு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்கணும். கரெக்டாக இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகும்? இப்படி வரும். இந்த இடத்துல என்ன வரும்? அண்டு. இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இங்கேயும் அண்டு தான் வரும். ரைட். இந்த இடத்துல என்ன வரும்? மறுபடியும் இன்டர்செக்ஷன் வரும். ரைட். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணேன், வேறு எதுவுமே இல்லை. யூனியன் இன்டர்செக்ஷன் மாற்றினேன், அப்படியே வந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் இஃப் அண்ட் ஒன்லி இஃபும் வந்துடும். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி வந்துடும். இதை வந்து நீங்கள் ஃபர்தராக இதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, ரைட். சரி, யூனியன் இன்டர்செக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ யூனியன் இன்டர்செக்ஷனோட ஃபேமிலி ஆஃப் யூனியன், ஃபேமிலி ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம பார்க்கணும். அந்த ஃபேமிலி ஆஃப் யூனியன், ஃபேமிலி ஆஃப் இன்டர்செக்ஷன் நீங்கள் போட்டு பாருங்கள். சரியா? அதாவது ஃபேமிலி ஆஃப் யூனியனுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி பி ஆல்ஃபா such that alpha belongs to some gamma, b alpha subset of y. Family of subsets of y அப்படின்னா இதோட ஆர்பிட்ரரி யூனியன் பார்க்கலாம். யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா பி ஆல்ஃபா. இதோட இன்வர்ஸ் இமேஜ் இஸ் இட் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் தி இன்வர்ஸ் இமேஜஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபா. இப்படி வருதா பாருங்கள். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இன்டர்செக்ஷன். இதே தான் ரெண்டு இன்டர்செக்ஷன். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா பி ஆல்ஃபா யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா இன்டர்செக்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணால், இந்த இடத்துல யூனியன் வந்து ஆர், இங்கே வந்து ரெண்டு B1 யூனியன் B2னா B1ல் இருக்கும் அல்லது B2ல் இருக்கும்னு எழுதுவோம். பட் இங்கே வந்து ஒரு யூனியனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தேர் எக்ஸிஸ்ட் ஆல்ஃபான்னு எழுதணும். புரியுதா? அதான் வித்தியாசம். புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு எலிமெண்ட் எக்ஸ் எடுக்கிறேன். சரியா? சரி, அதை ஒரு இடம் சொல்லி காட்டிடுறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா பி ஆல்ஃபான்னு ஆரம்பிச்சேன்னா இட் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா பி ஆல்ஃபான்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து ஆர்லாம் போட முடியாது. ஆருக்கு பதில் என்ன பண்ணலாம்? தேர் எக்ஸிஸ்ட் அன் ஆல்ஃபா டேஷ் பிலாங்கிங் டு காமா சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆல்ஃபா டேஷ்னு எழுதுறோம். ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஆல்ஃபா டேஷ் பிலாங்கிங் டு காமா சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே இருக்குது? பி ஆல்ஃபா டேஷில் இருக்குது. திஸ் இம்ப்ளைஸ் வாட்? எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபா டேஷ்னு வரும். ஓகே, இப்போது ஒரு செட்டில் இங்கே இருந்துருச்சுனாலேயும் இந்த யூனியனில் ஏதாவது ஒன்றில் இருந்தாலுமே யூனியனில் இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிடலாம்? திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூனியன் ஓவர் ஆல்ஃபா பிலாங்கிங் டு காமா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபான்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒன் ஆஃப் தி யூனியனில் இருக்க ஒரு எலிமெண்ட்டில் இருக்குது, அதனால் இடத்துல இருக்கும். ஓகே, இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? காம்ப்ளிமெண்ட். இதை நீங்கள் எக்ஸசைஸாக ப்ரூவ் பண்ணுங்கள் மிச்சத்தை. இப்போ காம்ப்ளிமெண்ட் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின். என்ன கொஸ்டின்? காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, அப்போது பி சப்செட் ஆஃப் ஒய் எடுத்திங்கன்னா நம்ம என்ன கேட்கணும்னா,
F inverse of y difference b. ஓகே, இதுக்கும் x difference F inverse of bக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் படிக்கணும். புரியுதா? புரிஞ்சுக்கோங்க, படம் போட்டு காட்டுறேன். இது x, இது y, இது b. இப்போ இதுதான், இது வந்து F inverse of b ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேடட் ரீஜனும் ஓகே F inverse of y difference b. ஓகே, இந்த ஷேடட் ரீஜனோட இன்வர்ஸ் இமேஜும் இதோட இன்வர்ஸ் இமேஜும் இந்த ஷேடட் ரீஜனும் ஒன்றா அப்படிங்கிறது. ஓகே, அது ரெண்டு ஈக்குவலானு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ஆரம்பிப்போம். லெட் அஸ் சே x belongs to F inverse of y difference b அப்படின்னு ஆரம்பித்தா என்ன அர்த்தம்? f of x belongs to y difference bன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம் நமக்கு இதில் என்ன தெரியும்? f of x does not belong to bன்னு அர்த்தம். f of x bயில் இல்லை அப்படின்னு அர்த்தம் x does not belong to F inverse of b. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? x belongs to y difference F inverse of b ன்னு அர்த்தம். சரியா? இது புரியுதா பாருங்கள். நான் இங்கே ஆரம்பித்தேன், அதுக்கு என்ன மீனிங் தான் எழுதுனேன், வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை. f of x not in b, x not in F inverse of b. சரியா? f of x bயில் இருந்தால் தான் x is a pre-image of an element of b ன்னு சொல்ல முடியும். அப்போ x is not a pre-image of element of b, so therefore x not in F inverse of b. இப்போ இதே இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா பாருங்கள். மறுபடியும் பழைய கேஸு ஆரம்பித்தா என்ன பண்ணுவோம்? இங்கே ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆகும்? x does not belong to F inverse of b ன்னு வரும். இங்கேயும் ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, இது if and only if போடலாம். இப்படி இருந்தால் அர்த்தம் f of x does not belong to b ன்னு வரும். அதுவும் கரெக்டு. இங்கே ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது. f of x does not belong to b ன்னு அர்த்தம் f of x belongs to y difference b. அதுவும் கரெக்டு. அப்போது f of x belongs to b னா x belongs to F inverse of b. இது வந்துருச்சு. ஸோ இதுவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்வெர்ஸ் இமேஜ் வந்து இமேஜ் எங்கே கொண்டு போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது f is a function from x to y, a subset of x அப்படின்னா f of a வந்து subset of yன்னு இருக்குமா? அப்போது இதோட இன்வெர்ஸ் இமேஜ் F inverse of f of a இது எங்கே மறுபடியும் ஏக்கே போகுமா அப்படிங்கிறதான் கேள்வி. இஸ் இட் ஈக்குவல் டு a அப்படின்னா அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம f of x equals x ஸ்கொயர் இது பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க a ஈக்குவல்ஸ் சிங்கிள்டன் 1. இதோட f of a என்னது? f of a வந்து 1, மறுபடியும் 1 தான். சரியா? பட் f inverse of f of a வந்து என்னது? f inverse of this. இது என்னது? 1 and -1 ரெண்டுமே இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரில் 1 1க்கு போகும், -1 1ங்கிற இமேஜ் எலிமெண்ட்டுக்கு தான் போகும். சரியா? ரைட். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா திஸ் இஸ் நாட் ட்ரூ. இந்த f inverse of f of a இந்த இடத்துல f inverse f of a வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லுது இந்த எக்ஸாம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் ஈக்குவாலிட்டி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ்வலாக ஏதாவது ஒரு இன்ஈக்குவாலிட்டி நமக்கு ட்ரூவாக இருக்கும் இல்லையா? அது முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏ வந்து சப்செட் ஆஃப் திஸ்ன்னு வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம், இது நாட் ஈக்குவல் வந்தால் கூட என்ன கிடச்சிருக்குன்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னு வந்திருக்கு. ரைட்? இது முதல்ல நடக்குதான்னு பார்க்கணும் நம்ம. கரெக்டாக? ஸோ இது நடக்குதான்னு பார்க்குறது எப்படி பார்க்குறது? அதாவது என்ன நடந்திருக்குன்னா இங்கே எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது ஏலேருந்து தனியாக வெளியிலேருந்து ஒரு எலிமெண்ட் வேறு வந்திருக்குது. அது வராமல் இருக்கணும் நமக்கு. லெட் அஸ் ட்ரை. லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சம் ஏ. ஏ பிலாங்ஸ் டு ஏ. சரியா? அப்போது
இப்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏல அது இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏன்னு வரணும். இப்படி இருந்தால் ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏவா? நமக்கு இது எப்போவுமே ட்ரூ இல்லையா? எஃப் ஆஃப் ஏ வந்து இட் இஸ் an element ஆஃப் த இமேஜ் ஆஃப் this செட் ஏ. அப்போ இது ஆல்வேஸ் ட்ரூங்கிறதுனால ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னு வந்துடும். ஸோ இந்த பார்ட் எப்போவுமே ட்ரூ. எந்த பார்ட் ட்ரூ? ஏ சப்செட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏங்கிறது ட்ரூ. கவனிங்க, இதுதான் முக்கியமான பார்ட். எஃப் ஆஃப் ஏ எப்போவுமே பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் கேபிட்டல் ஏ வென்எவர் ஏ பிலாங்ஸ் டு ஏ. சரியா? இது இருக்கிறதுனால என்ன ஆகும்? எனக்கு இது தெரியும். ஓகே, அதனால் எனக்கு என்ன தெரியும்? ஏ சப்செட் ஆஃப் திஸ்ன்னு வரும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ரைட். ஓகே, இப்போ இதோட ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி ட்ரூவா அப்படின்னு பார்க்கணுன்னா, என்னோடய எக்ஸாம்பிளில் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா 1 -1 2 எலிமெண்ட் வருது, -1 வெளியிலேருந்து வருது. சரியா? அப்போ நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். இதை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷனை 0 to 0 வச்சேன்னா அது 1 1 on 2 இருக்கும்போது எனக்கு அட்வான்டேஜ் இருந்தது. இப்போ இங்கேயும் அதேமாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தால் இந்த -1 உள்ளே வராது. ஸோ அந்த -1 உள்ளே வராதுன்னா நெகட்டிவ் போர்ஷனை ஒமிட் பண்ணனா இட் பிகம்ஸ் ஏ 1 1 ஃபங்க்ஷன். ஸோ 1 1 அசியூம் பண்ணால் வருமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அஸ்யூமிங் f is 1 1, can I have f inverse f of a equals a? இதுதான் கேள்வி. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ண என்ன பண்ணுவேன்னா, ஆல்ரெடி இந்த இன்இக்வாலிட்டி ப்ரூவ். நான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறது ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் an element x belonging to this set. Okay, let x belongs to f inverse of f of a அப்படின்னு ஆரம்பிப்பேன். This implies f of x belongs to f of a அப்படி வந்திருக்கு. ஸோ f of x வந்து let us denote it by some y equals f of x அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த y எங்கே இருக்குது? f of a இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? there exists a belonging to a such that f of a equals y. இந்த x எங்கேருந்து வருது? நம்ம ஆரம்பித்த x. சரியா? ஆனால் இந்த a வந்து ஏலேருந்தே வருது. ஓகே, அப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. இந்த f of aவும் yயில் இருக்கு ஈக்குவலு. f of xே நான் yன்னு தான் வச்சுருக்கேன், அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ f of x equals f of a equals y. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, since f is 1 1 we have x equal to a. அப்போ என்ன அர்த்தம்? a belongs to capital A னா x belongs to aன்னு வந்துடுது. ஓகே, நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? x belongs to this ஆரம்பித்தோம், x belongs to aன்னு முடிச்சிட்டோம். ஆல்ரெடி எனக்கு இது தெரியும். அப்போது this subset of this ரெண்டு ஈக்குவல் டு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா, f is 1 1னா this happens. ஓகே, ஸோ இதை அழிச்சிட்டு கன்க்ளூஷன் இங்கே எழுதுகிறேன். if f is 1 1 then for all a subset of x f inverse of f of a equals a. சரி, நம்ம இது வரைக்கும் நம்ம இமேஜில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி எல்லாமே பண்ணும்போது இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி வருதான்னு பார்த்தோம். அதே இது இங்கே ரிவர்ஸ் வருதா பார்ப்போம். ஸோ அப்போ எதை அசியூம் பண்ணிக்க போகிறேன்? இதை அசியூம் பண்ண போகிறேன். இதை அசியூம் பண்ணிவிட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்? f is 1 1னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் let x1, x2 belongs to x such that f of x1 equals f of x2. நான் இப்போ வேறு இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக x1 not equal to x2 ஆரம்பிப்பேன். இங்கே f of x1 not equal to f of x2ன்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு காரணம் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. சரியா? ரைட். இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நான் f of a பற்றி பேசணும். அதுக்காக இதை பண்ணுறேன். அப்போது
இப்படி எடுத்துக்குவோம். லெட் a ஈக்குவல்ஸ் x1 அப்படின்னு ஆரம்பிக்க போகிறேன். அப்போது f ஆஃப் a என்ன ஆகும்? தென் f ஆஃப் a ஈக்குவல் டு சிங்கிள்டன் f ஆஃப் x1 வரும். சரியா? சிங்கிள்டன் f ஆஃப் x1 வரும். இப்படி வந்துச்சுன்னா இது ரெண்டும் ஒரே எலிமெண்ட் தான். அப்போ என்ன சொல்லலாம்? f ஆஃப் x2 ஓகே பிலாங்ஸ் டு f ஆஃப் ஏன்னு சொல்லலாமா? அப்படி இல்லைன்னு என்ன சொல்லலாம்? x2 belongs to f inverse of x2 becomes the pre-image of an element in A. f inverse of f of A ன்னு சொல்லலாமா? எல்லாமே டெஃபினிஷன் தான், கவனிங்க. அப்போது இதிலிருந்து என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்? this implies x2 belongs to this is equal to what? அதான் நம்ம assumption, it's equal to A. That means x2 equals x1. ஏன்னா ஏல என்ன இருக்குது? x1 மட்டும்தான் இருக்குது. அப்போது I started with f of x1 equal to f of x2. என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்? x2 equal to x1 ப்ரூவ் பண்ணிட்டேன். Therefore f is 1 1. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா f is 1 1 if and only if இங்கே ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ட்ரூ. இப்போ இதுக்கு அடுத்து இதே மாதிரி ஒன்று ப்ரூவ் பண்ணலாம். என்ன ப்ரூவ் பண்ணலாம்? ஃபார் ஆல் ஏ இன் ஏ நான் என்ன கேட்கலாம்? எஃப் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, இன்வர்ஸ் இமேஜ் வந்து எக்ஸுக்கு வந்துடும். அதை எழுதுகிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் வித் எக்ஸ், ஸ்டார்ட் வித் ஒய், ஸ்டார்ட் வித் பி. இது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. கேள்வி வந்து இமேஜ் ஆஃப் f inverse of b இது எப்போ b-ஆக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். இது நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸசைஸாக இப்போ நான் பண்ண மாதிரியேவும் சிமிலர் ப்ரூஃப், சிமிலர் டெக்னிக் என்ன பண்ணுங்கள்? ஃபார் எவ்ரி b subset of y this equality happens if and only if f is on 2. இதை நீங்கள் ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் என்ன படிக்கலாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.